ஹாய் மக்களே, எல்லாருக்குமே அன்பு வணக்கம். அர்ஜென்டினா சீரீஸில் நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அர்ஜென்டினாவில் இருக்கிற பஹியா பிளாங்கா அப்படிங்கிற ஒரு சின்ன சிட்டியில் இருக்கிற ஏர்போர்ட் வியூவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு ஆஸ்திரேலியா போகிறாரு. ஸோ அவரை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ண வந்திருக்கோம். ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் போர்டிங் ஏரியா இருக்குது தெரியுமா, அங்கே வரைக்கும் போய் நீங்கள் அவங்கள வழி அனுப்பிட்டு வரலாம். இங்கே பார்க்கலாம் நிறைய மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா போர்டிங் ஏரியா வரைக்கும் போகலாம். ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சைலண்ட்டாக வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்தங்களை வந்து வழி அனுப்புறதுக்காக. இப்போ நம்ம மேலே போக போகிறோம், வெயிட் பண்ணுங்கள். இப்படியே போயிட்டு இப்போ பாருங்கள் நம்ம போர்டிங் வரைக்குமே வந்து அவங்கள போய் நீங்கள் வழி அனுப்பலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக்இன் இருக்கும். பண்ணி முடிச்சோன்னே டேரெக்ட் போர்டிங் தான். இப்போ இந்த சைடு போனீங்க அப்படின்னா அந்த சைடு போர்டிங் தான். அந்தளவுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போய் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி உங்களுடைய சொந்தங்களை வந்து வழி அனுப்பி விடலாம். ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியாது. வெளியில் கேட்லேயே வந்துட்டு அவங்கள வந்து செக் பண்ணிவிட்டு வழி அனுப்பிச்சிருவாங்க. யார் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டோட இன்சைடு வியூ பார்க்கலாம். அதாவது சின்ன ஏர்போர்ட் தாங்க, எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். மக்கள் வர்றாங்க, உடனே நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் ஈஸியாக டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வந்து போர்டிங் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தாங்க, ஆனால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பே பண்ணுவாங்க. இருந்தாலும் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் பொழுது அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிளம்பிட்டார். ஸோ நம்ம வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். இது ஏர்போர்ட்டோட அவுட் சைடு வியூ. அதாவது இன்சைடு அவுட் சைடு ரெண்டுமே ஒரே என்ட்ரன்ஸ் தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி அனுப்பி விட்டுருச்சு. இப்போ நம்ம வெளியே வரோம். இங்கே ஒரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. வெளியே வந்த உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நீங்கள் காரை வந்து பிக்கப் ட்ராப் பண்ணலான்னு பாருங்கள். முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். இங்கே பார்க்கிங்க்கு எந்த ஒரு காசுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் ரோடு வர ஆரம்பிச்சிட்டோம். மெயின் ரோடு பாருங்கள், ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மெயின் ரோடு எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஏர்போர்ட்டோட வியூ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த ஏர்போர்ட்டோட அந்த ஏடிசி சொல்லுவாங்கள்ல, அதை பார்க்க முடியுது. வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அழகான வியூ உண்மையாக அல்டிமேட் தாங்க. இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வியூவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அர்ஜென்டினா ட்ராவல் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஐ திங்க் வந்துட்டு 23 ஹவர்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 ஹவர்ஸோ 19 ஹவர்ஸோ. பட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து இங்கே அர்ஜென்டினாவில் உங்களால் பார்க்க முடியும். நம்ம போகிற வழியில் வந்துட்டு இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுன்னு, மணல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் சேர்க்குறது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்மளுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி பாருங்கள் மணல் வந்து நான் கொஞ்சம் நேரம் தான் செப்பல் வந்து ஃப்ரெண்டு கழட்டி போட்டாப்பில் உடனே பாருங்கள் மணல் 5 நிமிஷத்தில் வந்துருச்சு. ஸோ அந்த ஏர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.